திரு மணி, எப்படி பார்க்குறீங்க இன்றைய பிரதமர் உரை? இது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற பரப்புரை அப்படின்னா அது எப்படி பார்க்குறீங்க? இது அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் அந்த யாத்திரை, அந்த பயணம், அந்த யாத்திரையோட நிறைவு நாள். இதோட முதல் நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. அமித்ஷா அவர்கள் வந்தார். மேடையில் வந்து கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. குறிப்பாக ஆர்பி உதயகுமாரும் போனார். இன்றைக்கி அவர் இல்லை. என்டிஏவோட ஒரே பெரிய பார்ட்னராக இருந்த ஏடிஎம்கே அவங்கக்கிட்ட இல்லை, இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க. இது எப்படி ஏன்னா திரு ஜி.கே. வாசன் மற்ற இருக்காங்க. பட் பெரிய கட்சின்னா அதிமுக, பாரிவேந்தர் இவங்கெல்லாம் இருந்தாங்களே இருக்காங்க. நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. பட் லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி. அவங்க இல்லைன்னா அந்த கூட்டணி வந்து ஒரு வலுவிழந்த கூட்டணி தான். அவங்க இல்லை. அது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த வடிவம் தான். ஆஸ் யூஷுவல் அண்ணாமலை அந்த யாத்திரை பூரா என்ன பேசினார், மோடி என்ன பேசுகிறார், திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது குப்பைக்கு வாக்களிப்பதுக்கு சமம்னு இதே அண்ணாமலை பேசினார். ஜெயலலிதாவை பற்றி அவர் என்ன பேசினார்னு தெரியும். அண்ணா அவர்களை பற்றி என்ன பேசினார்னு தெரியும். ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையை பற்றி அவர் என்ன, அந்த யாத்திரை ஆரம்பித்த 6வது நாள் ஓபிஎஸ் ஆதரித்து அவர் பேசி அவங்க கட்சியோட உள்விவகாரத்தை பற்றி பேசி தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, இன்றைக்கி மோடி அவர்களுடைய ஸ்பீச்சு ஓவராலாக பிஜேபி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்ன பண்ணாலும் எங்கள் கட்சி வளர மாட்டேனுது. அண்ணாமலை ஒன்று பேசுகிறாரு, முருகன் ஒன்று பேசுகிறாரு, மோடி ஒன்று பேசுகிறாரு. இன்றைக்கி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பற்றி பேசுவது என்பது அந்த வாக்குகளை குறிவைத்து தான். இது ஒரு குழந்தைய கேட்டால் கூட தெரியும். ஆனால் ஒரு ஓட்டு கூட அங்கேருந்து அங்கே போகிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி தெரியல. அதனால் வழக்கம் மேடையில் திரு அண்ணாமலை பேசிட்டு வந்த பிறகு அவரை தட்டி கொடுத்தாரு பிரதமர். அதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் வந்து நடைமுறை என்ன உங்களுக்கு? என்ன உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன? நல்லா இருந்த ஒரு பார்ட்னரை வெளியில் அனுப்பிட்டீங்க. 9 ஆண்டுகளாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை கூட்டினீங்க. உங்கள் பக்கத்தில் எடப்பாடியார் உட்காந்துருந்தார். அவர் ஏன் வெளியில் போனார்? எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட அவர்களுக்கு ஐடியாலஜிக்கலாக ப்ராப்ளம் வந்து அவங்க வெளியில் போகல. அதை அவங்க சொல்லலாம். பட் நடைமுறையில் அண்ணாமலையோட ஸ்டாண்டு, அவரோட ஆட்டிடியூடு, அவருடைய நடத்தை பொலிட்டிக்கலி அது பிடிக்காம தான் அவர் போனார். ஒரு புழு கூட மிதிக்க நெளியும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியை 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை பேசாத பேச்சு பேசி அவ்வளோ பெரிய கட்சியை நீங்கள் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணீங்கன்னு தெரியும். நீங்களாவே வந்து உங்கள்கிட்ட இருந்த ஒரே பவர்ஃபுல் அலையன்ஸும் வெளியில் தூக்கி போட்டுட்டீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறதுன்னு நைதர் மோடி நார் அமித்ஷா 2 பேருக்குமே வந்து நார் நட்டா அவங்களுக்கு தேர் க்ளூலெஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அதை சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக பாலிடிக்ஸ் பேசுவோம். அதிமுக ரிலேஷன்ஷிப்பை பற்றி மோடி அவர்களும் எதுவுமே பேசல. என்ன பேச முடியும் உங்களுக்கு? என்ன இங்கே ஸ்ட்ராட்டஜின்ற நான் ஒரு பக்கம் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் அவர் கண்டபடி பேசுவார். அதை தாண்டி வந்து திராவிடியன் மூமெண்ட்டை பற்றியும் திராவிட கட்சிகளை பற்றியும் நீங்கள் கண்டபடி அவர் பேசுவார். இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் பற்றி எம்ஜிஆரையும் பற்றி மோடி பேசுவார். இதெல்லாம் என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்? இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களில் ஓரளவு இல்லை, பெரிய அளவிலேயே கோஹரண்ட் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் இருந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிஜேபி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃபெயிலியர், அப்சல்யூட் ஃபெயிலியர். அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. மோடி ஸ்பீச்சே அதுக்கு ஒரு காரணம். நான் அதான் உங்களை கேட்டேன். இது வந்து தேர்தல் கூட்டம் தான் இது. ஆனால் இது எதோட நிறைவு நிகழ்ச்சி? எண்மண் எண் மக்களோட நிறைவு நிகழ்ச்சி. அந்த முதல் கூட்டத்தில் இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப், இந்த சோ கால்டு பாசிட்டிவ் வைப் இப்போ ஏன் இல்லை? நான் இப்பயும் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. அந்த 2019 அல்லது 21 ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே மற்ற கட்சிகளோட அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். நான் இங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை அவங்களால ஓரளவு வந்து அறுவடை பண்ண முடியும். இப்போ களம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏடிஎம்கேவாலையும் சரி பிஜேபியாலையும். இது ஒரு நீண்ட கால செயல் திட்டமாக இருக்கலாம் சார். இந்த 24 தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் சொல்லல. அது வந்து தங்களுடைய பலவீனத்தை மறைத்துக் கொள்வதற்காக அவர்களில் சிலர் கிளப்பி விடக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். சாரி, நான் உங்களை சொல்லலை. எப்படி சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டேட்டு உங்களுக்கு தொடர்ந்து வீக்னஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் இன்னொன்று பாருங்கள் சார், 2014-19 மோடி பேக் டு பேக் கவர்மெண்ட். இந்த 2 எலெக்ஷன்லையும் தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் அவங்கள புஷ் பேக் பண்ணுது. 2014 மோடி அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அவங்க கேட்டு சரி பண்ணாங்க. 2019 ஸ்டாலின் தலைமையில் ஒரு நல்ல அருமையான கூட்டணி வந்து அந்த கூட்டணி இப்போ வரைக்கும் தொடருது. 3 எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு 3 எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸ் கண்டினியூ ஆகுறது. என்னுடைய அனுபவத்தில் இதுதான். ஏன்னா இது எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு கூட்டணி. இது தமிழ்நாடு இஸ் அ சேலஞ்சிங் ஸ்டேட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஓகே, கேரளாவில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அண்ணாமலை அடக்கி வச்சு காஷ்மீர் ஒரு சேலஞ்சிங்கா வச்சிருந்தாங்க, நார்த் ஈஸ்ட் இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆனா இன்னும் தமிழ்நாடு சொல்றேன், கேரளால கூட அவங்க கால் பதிக்கிறது கஷ்டம். ஆனா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபுட்பால் இருந்தது அவங்களுக்கு.
நீங்கள் 2000 இப்போ இந்த அண்ணாமலையோட பிஹேவியரால தான் நல்லா இருந்த அலையன்ஸ் நாசமாக போச்சு. அவங்க ஆங்கிள்லேருந்து நான் பார்க்குறேன், அவங்களுக்கு வந்து ஒரு கோஹரண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்திருந்ததுன்னா எடப்பாடியார் வெளியில் போகும்போதே அல்லது போக போகிறான்னு தெரிஞ்சோடனே இவங்க தலைமையை மாற்றி அந்த பழைய அலையன்ஸை அப்படியே வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி டஃப் ஃபைட் ஆகிருக்கும். அதை இழந்துட்டு நிற்கிறாங்க அவங்க. இப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் உட்பட தமிழ்நாட்டில் பற்றி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலி. இந்த மெசேஜ் வந்து ஏடிஎம்கே ஆடியன்ஸ்க்கு அல்லது கேடர்ஸ்க்கு இல்லை செகண்ட் லெவல் லீடர்ஸ்க்கு கொடுக்குறாரா? ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கொடுக்க மூலமாக இன்னமும் அந்த ஸ்பேஸ் இருக்கு, இல்லை கூட்டணிக்கான வாங்கங்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் இன்வைட்னு பார்க்கணுமா, அல்லது கேடர்ஸை மட்டும் உள்ள இழுக்கிறதுக்கான வாய்ப்பு? இல்லை சார், அவர் வாக்கு வங்கியை குறி வைக்கிறார். இது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் சும்மா வாழை அப்படி தட்டி விடுறாரு. அவர் வந்து வாக்குகள் ஒருபோதும் வராதுன்னு அவருக்கு தெரியும். அது எப்படி அவங்க இவ்வளோ சண்டை போட்ட பிறகு அவங்க வாக்குகள் இவங்களுக்கு தெரியும். ஆசைப்படுறாங்க, பிஜேபி ஆசைப்படுது அதிமுக வாக்குகள் தன்னை, ஏன்னா திமுக வாக்குகள் அவங்களுக்கு போக போகிறது கிடையாது. அதிமுக வாக்குகள் தங்களுக்கு வந்து விடாதா என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஒருபோதும் நடக்காது. எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியமா இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் இல்லைன்னா திரு வாசன் கூட்டணியில் போய் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல, ஏன்னா அதிமுகவோடையும் இருந்தார் இங்கேயும் இருந்தார், ரெண்டு பேரும் ஒன்றா போகணும்னு நினச்சாரு. ஆனால் ஃபைனல் சாய்ஸாக யாராவது ஒருத்தர் தான்னா அது பிஜேபின்னு போய் நிற்கிறாரு. அப்போ அவங்க ஒரு கணக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு முடிவு. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். வாசன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவருக்கு 1000 கம்பல்ஷன் இருக்கும். அவர் ஏடிஎம்கே உதவியால் தான் அவர் ராஜ்யசபாக்கே போனார். எஸ், நான் இன்றைக்கி ஏடிஎம்கே உதவிட்டு அவர் பிஜேபிக்கு போகிறாரு. பட் இது பாலிடிக்ஸில் சகஜம். இவங்களாலெல்லாம் பிஜேபிக்கு என்ன லாபம் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் லேட் அஸ் பி ப்ராக்டிக்கல். உங்களால் என்ன ஜெயிக்க முடியும்? உங்களோட ஓட் ஷேர் என்ன? ஸோ ஏடிஎம்கே இல்லைன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் டிஃபீட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், யதார்த்தமாக பேசுறதுனா. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், உங்களுக்கு அந்த அவங்களுடைய 2019 அல்லது 21 அலைன்ஸ் இன்னைக்கு ஸ்பீச் வந்து க்ளூலெஸ் தாங்க, அப்சல்யூட்லி க்ளூலெஸ். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுல மாக்கரி ஆஃப் சார்ட்ஸ். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது கேலிக்கு. இவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர், 2 தேர்தலை ஜெயிச்சவர், 3வது முறை வெற்றி பெறுவதாக எல்லா பத்திரிகைகளாலும் கணிக்கப்படக்கூடியவர். அதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றன, நான் மறுக்கவில்லை. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றுமே இல்லாமல் தானே நிற்கிறாங்க. ஓகே, ரைட். அப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு நாள் எடுக்க வேண்டாம், தேமுதிக காத்திருக்க வேண்டாம், இன்னும் அவங்க எல்லாமே ஒரு விஷயமும் கேஸ். நான் வந்து அது நல்லது தமிழ்நாட்டுக்கு. ஓகே, இவங்க இப்படியே இருக்குது நல்லது நான் விரும்புகிறேன். பட் ஒரு அனலிஸ்டாக நான் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் ஒரு கோஹரண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேரளாவில் கூட ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க சார். நான் கேட்குறேன், இருக்கிற அலையன்ஸை எதுக்கு சார் உடைச்சாங்க? அண்ணாமலை ஏன் நல்லா இருந்த அலையன்ஸை உடைச்சார்? தமிழ்நாடு வீக் ஸ்டேட்டு உங்களை பொறுத்த வரைக்கும். 2 எலெக்ஷனில் தோற்றுருக்கீங்க. ஒன்று மறந்துடாதீங்க, 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் டிஃபீட் ஆகி இந்தியா ஷைனிங் கேம்பெயின் தோற்று ஆட்சி மாற்றம் வந்த உடனே முதல் ரியாக்ஷன் அத்வானி அன்றைய துணை பிரதம மந்திரி சொன்னது, தமிழ்நாடு லெட் டவுன் அஸ். ஏன் தெரியுமா? பிஜேபிக்கு 137, காங்கிரஸுக்கு 144. தமிழ்நாட்டிலேருந்து போன 40 தான் யூபிஏ காரணம். ஓகே, தமிழ்நாடு இஸ் அ க்ரூஷியல் ஸ்டேட். அதே மாதிரி 2014-19 ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ் மோடி அலையை தடுத்து நிறுத்தின ஸ்டேட்டு. 3வது முறையாக வரும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, பட் திஸ் கவர்மெண்ட் இஸ் பிகமிங் அன்பாப்புலர். உங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. அதை உங்களால் வந்து ஒரு கோஹரண்டாக அலையன்ஸ், பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க முடியும். கோட்டை விட்டு அந்த வாய்ப்பு விட்டுட்டாங்கன்றீங்க. விட்டுட்டாங்க, லாஸ்ட் த சான்ஸ்ன்ற நான். ரைட், பேசலாம். திரு கனகராஜும் இருக்காங்க சார். நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி சேதுராமன்ட்ட கேட்டு வந்துடுறேன். மணி அவர்களுடைய கருத்தில் சில ரமேஷ் சேதுராமன் நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுட்டாங்க அண்ட் க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாங்க பிஜேபிங்கிறது தான் இன்னைக்கு பிரதமர் மோடியில் உரையை நான் பார்க்குறேங்கிறார் திருமணி. இல்ல அது அவருடைய வியூ. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது முதல்ல சொல்லணும்னா, இப்போ எங்களுக்கு திமுகவை நோக்கி எதிர்த்து அரசியல் செய்யணும். அதனாலதான் அவங்க வந்து அதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நாங்க பாக்குறோம். காரணம் என்னன்னாக்க, இப்போ அதிமுகவோட வியூ அந்த பல விவாதத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவோட வியூ என்னன்னா, நாங்க தான் டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ், அதனால எங்க எனர்ஜியை ஃபுல்லா அவங்கள நோக்கி சேனலைஸ் பண்றோம் அப்படிங்கிற முறையிலையும் இப்ப பாஜக 2 பேருமே அதான் சொல்றாங்க. திமுகவும் அதான் அதுதான் இல்ல அதுதான் இல்ல அதுதான் இப்போ அந்த மாதிரியான ஒரு செட் நரேட்டிவ தெளிவா செட் பண்றாங்க ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி என்னன்னா, திமுக அதன் கூட்டணிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து மாநில நலனை விட்டுட்டீங்க, மதவாத பாஜக அப்படிலாம் சொல்லும் போது ஏடிஎம்கே yielded to it. அந்த பிரஷருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க, அதனாலே என்ன பண்ணாங்க, வெளில போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு சிறுபான்மை வாக்கெல்லாம் வேணுங்கிற ஆஸ்பெக்ட் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களோட. அதுதான் திரு மணி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஆனா இந்த முறிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறார். நல்லா இருந்த கூட்டணி அவர் இன்னொரு ஒப்பீடு சொல்றாரு. 2014-19 ரெண்டுலயுமே, அல்லது ஈவன் 2004 சொல்றாரு. அப்ப பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு சேலஞ்சிங் ஸ்டேட்டா இருக்கும்போது
அதை குறைந்தபட்சம் இந்த முறை மாற்றி இருக்க முடியும் அல்லது வெற்றியில வந்து ஒரு பங்கு எடுத்திருக்க முடியும்னா அதை விட்டுட்டாங்க அப்படிங்கறத அவர் ஒரு விமர்சனமா முன்வைக்கிறார். அது வந்து டெஃபினட்டா வந்து பார்ட்லி அக்ரியபிள். ஆனா அது எதான் சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து எதனாலங்கிறதான் இப்ப நான் விளக்கி கொண்டிருக்கேன். முதல்ல இப்ப வந்து பார்ட்லி அக்ரியபிள் நம்ம மேம்போக்க பார்த்தோம்னாக்கா ஓகே, இவங்க இணைந்து பயணிச்சிருக்கலாம், நிச்சயமா அது ஒரு பெரு அட்வான்டேஜா இவங்களுக்கு இருக்கும், எஸ்பெஷலி இந்த டிஎம்கே ஆன்டி இன்க்யூமென்சி செட் ஆகிருக்கிற இந்த ஸ்டேஜ்ல அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகளுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸே இருக்காதா? ஒரே ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸை மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏடிஎம்கே அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியும், 2 ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு வரும்னு சொல்லலாம். பட் நான் பிஜேபி அப்படி சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி தான். நான் இதை வந்து எதையுமே புறம் தள்ள முடியாது. இப்போ பாஜக நீங்க எப்படி பாக்குறீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஆன்டி இன்குமென்சி இருக்கும், அதையும் மீறி உங்களுடைய வாக்கு சதவீதத்தை எப்படி தக்க வச்சுக்கிறீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை நீங்க எப்படி கவர்றீங்க, அதாவது வந்து 18 ஏதாவது லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அந்த 18 ஏஜை வந்து டச் பண்ணவங்க, இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு. 20 லட்சம் ஓட்டு தானே புதுசா வர முடியும். இளைஞர்கள் ஓட்டு கடந்த தேர்தலுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இல்ல 11 லட்சம் பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 15 கூட வச்சுக்கோங்க. 10ஆம் கிளாஸ் முடிக்கிற கணக்கு, 12ஆம் கிளாஸ் முடிக்கிற ஒரு சில ஆயிரம் இல்ல, நம்ம ஒரு சில கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் சில ஆயிரம் ஓட்டுகள்ல வந்து வெற்றி நிர்ணயிக்கிறது பாக்குறோம் இல்லையா? அதனால அது இருக்கு. ஆனா இல்ல இன்னொரு பக்கத்துல நீங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னாக்கா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இதுல வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து கூட்டணின்னு சொல்லிக்கொண்டே இது இருக்க போறோம், ஒரு கூட்டணியின் தலைமை அதிமுக அப்படின்னு சொல்லாம தங்களுடைய growth அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வெஸ்ட் பெங்கால் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல அவங்க வந்து ஒரு முன்னெடுத்து அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணி போனதுனாலதான் அவங்க ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடிஞ்சதுங்கிறத பார்க்கணும். இப்ப நீங்க கேரளா எடுத்துங்க, உங்களுக்கு வேணா எம்பிசி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லலாம், ஆனா வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா திமுக கூட்டணி எத்தனை இடங்களை கைப்பற்றுவோம், 40க்கு 40ன்றாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றீங்கன்னா எவ்வளவு வாக்கு சதவீதம்னு சொல்றோம். தேர்தலில் வெற்றி முக்கியம் இல்லையா? திரு மணி என்ன சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டில் பிரேக் பண்ணிருக்க முடியும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி இருக்க முடியும், அதை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இல்ல அதுதான் நான் சொன்னேன், பார்ட்லி அக்ரியபிள். ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தொலைநோக்கு பார்வையோட பண்றாங்க. அதனால வந்து இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் கெயினை பத்தி அவங்க போக்கஸ் பண்ணலன்னு பாக்குறேன். அதிமுகவும் என்னன்னா தங்களை வந்து ஒரு இதான் சொன்ன அவங்க டிஎம்கே அவங்களோட கூட்டணி அவங்க வைத்த நரேட்டிவ்க்கு அவங்க பலியாயிட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க சரி இந்த பக்கம் வந்து சரி தொடர்ந்து பயணிக்க வேண்டாம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னா நம்ம அதிமுக ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம திமுகவை இப்போ எதிர்க்கிறது மூலமும் அதுவும் தனியாக எதிர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய வாக்கு சதவீதம், நீங்க சொன்ன வாக்கு சதவீதம் சொல்றோம், அதுதான் அடுத்தது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஏன் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தேவைப்படுறாங்க? இல்ல அது எங்க அதுக்காக நீங்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து நரேட்டிவ வந்து தப்பா தான் சொல்லி தான் வந்து வாக்கு நீங்க கேட்கணும் அப்படிங்கிற உரிமை இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. அதை புரிஞ்சுக்க தான் விரும்புறோம். அது வியூகம் அப்படின்னா வியூகம்னு புரிஞ்சுக்க விரும்புறோம், அவ்வளவுதான். அது பிஜேபிக்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. பிரதமருக்கான வியூகம் என்ன வேணா அவர் வைக்கலாம், வெற்றிக்கான வியூகம்னு. அது வியூகம் தானா நான் கேட்கிறேன். இல்ல உங்க எனர்ஜியை எங்க சேனலைஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதைத்தான் செய்யறாங்க. என்னுடைய எதிரியாக நான் திமுகவை கருதுகிறேன், அதன் கூட்டணியை கருதுகிறேன் அப்படின்னாக்க என் எனர்ஜி அங்கதான் போக்கஸ் பண்ணுவேன் தவிர எங்கெங்கெல்லாம் இப்போ என்னன்னாக்க எனக்கு வந்து என் கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி அவங்களை எதிர்த்து நான் சண்டை போடணுமா இல்லைனாக்க சிக்கல் இருக்கு. எஸ் நீங்க சொல்றது சரியா இருக்கு. ஆனா அது அதிமுக இருந்து குரலா இருக்கும் சொல்லணும். என்னன்னா இந்த கூட்டணி முறிந்து விட்டதுன்னு அதிமுக அறிவிச்சது, தீர்மானம் போட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பலமுறை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இதை பற்றி கேட்கும்போது இந்த கூட்டணி முறிந்து விட்டதா அப்படின்னு கேட்கும்போது திரு அண்ணாமலை சொன்னது தேசிய தலைமை அறிவிக்கும் அப்படின்னாரு. அந்த தேசிய தலைமை இன்னைக்கு வரைக்கும் இதை அறிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு பரப்புரையை செய்யும் போதும் இதை பத்தி பேசாத போது அப்ப நீங்க வியூகமாக அதிமுகவோடு இன்னும் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம்னு மற்றவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறீங்களா? ஏன்னா அதிமுக சிறுபான்மை வாக்குகள் ஒரு பக்கம் ரொம்ப அழுத்தமா சொல்லும் போது அவங்களுக்கும் நெருக்கடி அது உண்டாக்குதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
இல்ல நான் சொல்லக்கூடியது இத வந்து நீங்க அதிமுக தரப்புல இருந்து சாரி பாஜக தரப்புல இருந்து அவங்க தான் சொல்லணுமே தவிர நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க நீங்க இதெல்லாமே ஒரு சிலதுல லூசா விட்டுட்டீங்கனாலே இதெல்லாம் லெஃப்ட் டு வோட்டர்ஸ் பர்செப்ஷன் அப்படிங்கறது ஒரு சிலது இருக்கு. நீங்க அந்த சப்ஜெக்ட தொட வேண்டாம், அத பத்தி பேச வேண்டாம், நம்ம எனர்ஜியை இங்க சேனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட போக்கஸ் இருக்கும். அப்படின்னா காரணம் ஒண்ணுதான், நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க அதிமுக விமர்சிக்கணும், வெரி குட், அதிமுக விமர்சிக்க, அதிமுக பாஜக விமர்சிக்கணும், வெரி குட், விமர்சிக்க. நெட் அட்வான்டேஜ் யாருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்றோம் எட்ஜ் கொஞ்சம் திமுகக்கு இருக்கு அப்படினாக்க ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை மட்டும் அட்டாக் பண்ணிருக்காரு, இந்த பக்கம் புகழ்ந்திருக்கிறார். ரைட், வச்சுக்கிறேன்.